வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌனி கேக். எல்லாருக்கும் பிடிச்சமான ப்ரௌனி கேக் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் வெண்ணெய் உருக்கிக்கிடுவோம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் நம்ம 100 கிராம் வெண்ணெய் எடுத்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இதில் 100 கிராம் அளவு சாக்லேட் சேர்த்துக்கிடுவோம். வெண்ணெயும் சாக்லேட்டும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒன்று போல் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணலாம். பாத்திரம் அசையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிருச்சு. அதை ஆற விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு சீனி சேர்க்கணும். 1 கப் சீனியும் 1/2 கப் ப்ரௌன் சுகரும் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இன்னொரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக முட்டை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி நாங்கள் எக் பீட்டர் வச்சு அடித்து எடுத்துக்கிறோம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணாலும் அடிச்சுக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா அடித்தாச்சு. இது கூட நம்ம அடித்து வச்சுருக்க சீனி பவுடரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அடித்து விட்டுக்கிடுவோம். முட்டையில் சீனி பவுடரு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதே மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருக்கி வச்சுருந்த வெண்ணெயும் சாக்லேட்டையும் சேர்த்து அதில் ஊற்றிடுவோம். இந்த மிக்சர் நல்லா ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. அதை ஊற்றிட்டு 1/4 கப் அளவு வாசம் இல்லாத எண்ணெய் எதை எடுக்கீங்களோ எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டான முறையில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜலிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் இப்போ மிக்ஸ் பண்ணி கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நார்மல் கேக் பேட்டரை விட ப்ரௌனிக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப திக்காக இருக்க வேண்டியதில்லை. இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூடயே நம்ம சாக்லேட் மீதி இது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இது உள்ளே சேர்க்குறதுக்கு பாதாமும் சாக்லேட்டும் இப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை இப்படி வேண்டாம் அப்படின்னம்னா நம்ம கேக் பேட்டரை ட்ரேயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு மேலே பாதாம், முந்திரி இந்த மாதிரி நம்ம தூவி விட்டு அதையும் அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது குச்சை வச்சு குத்தி பார்த்தோம்னா அது கேக் வெந்துருச்சா இல்லையான்றது சரியாக தெரியாது. அந்த உள்ள சாக்லேட் மெல்ட் ஆகிருக்கிறதுனால அது சரியாக தெரியாது. இப்படின்னா நம்ம குச்சை வச்சு குத்தி பார்க்கும்போது அது வெந்துருச்சா இல்லையான்றது கரெக்டாக தெரியும். இப்போ நம்மளோட கேக் நம்ம டிசைன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ குக்கரில் வச்சிடலாம். ஏற்கனவே குக்கரில் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம உள்ள கேக் வச்சு மூடி வச்சுருவோம். கேஸ்கட் விசில் எதுவும் போடல. கரெக்டாக 25 நிமிஷத்தில் நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்கை வெளியே எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு லேசாக சைடில் தூக்கி விட்டிங்கன்னா கேக்கு நம்மளுக்கு அது எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றி விட்ருவோம். இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வைக்கிறதுக்கு 25 நிமிஷம் ஆகுது. நாங்கள் இப்போ கேக் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.